ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நம்ம சேனல்ல IQ Z9X ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல IQ சைட்ல இருந்து ஒரு நல்ல ஒரு போன் இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் அமேசான்ல அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அதை தவிர்த்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் குரூப் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த IQ Z9X இந்த மொபைலோட ஆரம்ப விலை ஒரு 13,000 ரூபாய். ஹையர் வேரியன்ட் ஒரு 16 வரை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 பேஸ் வேரியன்ட் 2 கலர் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு IQ போன் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கறனால சோ இந்த மொபைல் எதுவும் காம்ப்ரமைஸ் இருக்கா இல்ல இந்த மொபைல்ல ஏதோ ஹைலைட்டான விஷயங்கள்லாம் இருக்கான்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் IQ Z9X பாக்ஸ். முன்னாடி IQ Z9 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல பாக்ஸ் பின் இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோம் நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 44 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த IQ Z9X இந்த மொபைல் அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த மொபைலோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 120GB வேரியன்ட் ஒரு 13,000 கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர்த்து 6 120GB வேரியன்ட் ஒரு 14,500 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட்டா 8 120GB வேரியன்ட் ஒரு 16,000 கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ICC கார்டு அண்ட் SBI கார்டுக்கு 1000 rupees 3 வேரியன்ட்டுக்குமே இன்ஸ்டால டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பனா ஒரு 500 rupees 6 120GB வேரியன்ட்டுக்கும் 8 120GB வேரியன்ட்டுக்கும் 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஆனா பேஸ் வேரியன்ட் 4 120GB வேரியன்ட் கிடையாது. சோ இது மாதிரி கொஞ்சம் ஒரு சில ஆஃபர்ஸ், கார்டு ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன் ஆஃபர்ஸும் இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு RAM வேரியன்ட் தான் டிஃபர் ஆகுது, ஸ்டோரேஜ் டிஃபர் ஆகல. ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான் 120GB வேரியன்ட். இது பத்தாத பட்சத்தில் நீங்க மெமரி கார்டு 1TB வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த மொபைல் பின்னாடி உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு கேமராக்கு ஒரு சின்ன ஒரு லேஅவுட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மீதி எல்லாமே ஒரு சூப்பரான பேட்டர்ன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். ஆனா அந்த பின்னாடி இருக்கிற அந்த கிளிட்டரிங்கான ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன், நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்குன்னே சொல்லலாம். இந்த பேட்டர்ன் எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரியே இருக்கு. சோ இது எங்க உங்களுக்கு இந்த பேட்டர்ன் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அது என்ன மாடல்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதோட இந்த பேட்டர்ன் ஒரு அருமையா இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி டிஸ்பிளே ஒரு பிளாட்டான டிஸ்பிளேல ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இருக்கு. சோ இது மாதிரி உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும் அண்ட் இதோட பேட்டர்னா இருக்கட்டும் அண்ட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிஸ்பிளே ஆகட்டும், சோ அருமையான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல இந்த வட்டம் IQ Z9Xல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.72 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 7 லெவல் ரெஃப்ரெஷ் ரேட் நம்மளால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து 1000 nit பிரைட்னஸ் அண்ட் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்குங்க. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்லயும் நம்ம HDR வீடியோஸ் பாக்குறாகட்டும் நல்லாவே இங்க கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு கலர் என்ஹான்ஸ்டா இருக்கு. ஒரு பிரில்லியண்டான ஒரு டிஸ்பிளே, ஒரு நல்ல ஒரு ரிச்சான டிஸ்பிளே இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு IQ சைட்ல இருந்து எடுத்து வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஒரு அருமையான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் IQ Z9Xல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 199 கிராம், திக்னஸ் 8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Fun Touch OS 14. இங்க 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வித் உங்களுக்கு மெமரி கார்டு 1TB இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹையஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட் அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP64 ரேட்டிங்கும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.1, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட IQ Z9Xல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரியோட ஒரு 200 கிராம் குள்ள வெயிட்டும் எடுத்து வந்திருக்காங்க. திக்னஸும் வெறும் 8 mm குள்ள வந்தது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. இங்க 6000 mAh பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகுது. இங்க சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட் சார்ஜர் கேபபிள் உள்ள சார்ஜரும் நம்ம பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. டைப் சி போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப் அருமையா இருக்கு. இங்க IQ என்ன கிளைம் பண்ணா 2 நாள் வரைக்கும் பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்றாங்க. சோ அது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் யூசர் ஒரு சின்ன கால்ஸ் பேசுறதா இருக்கட்டும், ஒரு சில வீடியோஸ் பாக்குறதாகட்டும், இது மாதிரி யூசேஜ் பண்றவங்களுக்கு 1.5 நாள் வரைக்கும் அருமையான பேட்டரி பேக்கப் கிடைக்கும்.
வரைக்கும். நல்ல ஒரு ஹெவி யூசருக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு மேலேயுமே கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஒரு ஹெவி யூசருக்கு இருக்கு. கண்டிப்பா 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் இந்த போன்ல நீ எதிர்பார்க்கலாம். அருமையான ஒரு பேட்டரி பேக்கப்போடையும் இந்த வட்டம் iQOO Z9Xல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் சாம்சங் சென்சார் 1.8 அபர்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. 2 MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. இங்க ஹையஸ்ட் ஆஃப் 4K 30 frames செகண்ட்ஸ் பிரைமரி சென்சார்லயும் இங்க 1080 30 frames செகண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வித் EA சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இந்த பிரைமரி சென்சார்ல எடுக்கிற ஷாட்ஸ் டே லைட் ஆகட்டும், இன்டோர் ஆகட்டும் அண்ட் உங்களுக்கு லோ லைட் கண்டிஷன் ஆகட்டும் நல்லாவே பிஹேவ் ஆகுது. ஒரு சோனி சென்சார் மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் இங்க ஒரு மாஸ் காட்டியிருக்கலாம். பட் ஆனா இதோட பிரைஸிங்க 13,000 சோனி சென்சார் வரணும்னா இன்னும் 2 வருஷத்துக்கு மேல ஆகணும். ஆனா இன்னைக்கு இந்த போன்ல சாம்சங் சென்சார் நல்லாதான் பிஹேவ் ஆகுது. அண்ட் தட் இங்க லோ லைட் கண்டிஷன்ல கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னே சொல்லலாம். ஜூமிங் பண்ணும்போது ஒரு சில பிக்சல்ஸ் நல்லாவே உடையுதுன்னே சொல்லலாம். செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. அதை தவிர்த்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் குட் நல்லா இருக்கு. செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தவிர்த்து இந்த மொபைல்ல இன்னொரு மெயினான விஷயம் இங்க 4K எடுக்க முடியுது. இங்க EA சப்போர்ட் பிரைமரி சென்சார்ல வந்து இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இங்க கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அது போக இந்த மொபைல்ல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு இங்க Snapdragon 6 Gen 1 ஒரு 4 மார்க்கெட்ட கூட ஒரு 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது Adreno 710 ஒரு நல்ல ஒரு CPU அண்ட் GPU எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 8 கோர் ப்ராசஸர். சோ கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. ஒரு மீடியம் கிராபிக்ஸ் வச்சு விளையாடுறதால இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. அதை தவிர்த்து டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் அண்ட் நிறைய வீடியோஸ் பாக்குறவங்களா இருக்கட்டும், நிறைய ஆப்டாப் ஜம்ப் பண்றவங்களா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லாவே பிஹேவ் ஆகுது. அதுக்கேத்த மாதிரி இந்த போன் விவோ சைட்ல இருந்து நல்ல ஒரு ஆப்டிமைஸோட, நல்ல ஒரு டெலிவர், நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ப்ராசஸர் நல்லாவே இங்கே பிஹேவ் ஆகுது. இந்த iQOO Z9X செக்மெண்ட் ப்ராசஸர் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த iQOO Z9X ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல லான்ச் பண்ற ஒரு பிராண்ட் கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தாங்க இந்த iQOO Z9X. ஏன்னா ஸ்டார்டிங் பிரைஸே ஒரு 13,000 ரூபாய். இந்த 13,000 ரூபாய்க்கு 4/120GB வேரியன்ட் கொண்டு வராங்க. அது 2 கலர் ஆப்ஷன்ஸ் நமக்கு சூஸ் பண்ற கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் இந்த 4128 எடுக்காதீங்க. ஏன்னா இந்த போனை பொறுத்த 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வரும்போது உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பிக்கர் ஆகும். அண்ட் ரேம் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து அது அளவுக்கு டம்ப் ஆகும். நம்மளுக்கு விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் இருக்கே அப்படின்லாம் நீங்க கெத்தா இருக்க தேவையில்லை. அது ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர், நாட் ஹார்ட்வேர். அதனால என்னோட ரெக்கமெண்ட் இந்த 6/120GB வேரியன்ட் ஏறுங்க. இல்லைன்னா 16,000 கொடுத்து கண்ணை மூடிட்டு 8/120GB வேரியன்ட் ஏறுங்க. கண்டிப்பா 2 வருஷத்துக்கு இந்த மொபைல் தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாதுங்க. நீங்க ஒரு 16,000 கொடுத்து எடுத்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு 4K வீடியோ எடுக்க முடியும். EA ஸ்டெபிலைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட் இருக்கு. 3.4 ஆடியோ கிளிக் பண்ணிருக்காங்க. IP ரேட்டிங்கும் இருக்கு. 120 ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்கு. 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். அதை தவிர்த்து ஒரு மேசிவான பேட்டரி 6000 mAh பேட்டரியோட ஒரு பவர்ஃபுல் பவர் பேங்கோட இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல iQOO சைட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமிங் விளையாடும் போது ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும். ஏன்னா நெட்வொர்க் யூஸ் பண்ணி நீங்க விளையாடும் போது இங்க வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இருந்தாலுமே இன்னைக்குள்ள நிறைய மொபைல்ஸ் நிறைய ஹீட்டா தான் இருக்கு. சோ இதெல்லாம் ஹீட் இருக்குமா, ஹீட் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து இங்க பேச போறது கிடையாது. இந்த போன் கேமிங்க்கு நல்லா இருக்கு. ஏன்னா என்னோட ரெக்கமெண்ட் கேமிங் விளையாட நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா வைஃபை நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு கேமிங் விளையாடுங்க. அது உங்களுக்கு ஹீட்டிங் கொஞ்சம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தட் இந்த போன் ஒரு மாடரேட் யூசர் ஆகட்டும், ஹெவி யூசர் ஆகட்டும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற அளவுக்கு இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த iQOO Z9X இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல இருந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.